நாளுக்கு நாள் விழித்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் விகே மிஸ்டேக். இன்றைக்கி நம்ம சமூகத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு மக்களோட மனநிலையை பற்றி பார்க்க போகிறோம். மனநோய் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம இதை ஏன் அப்படி நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு அன்றாடம் தன்னோட வீட்டில் சேர்கிற குப்பையை அள்ளி போட குப்பைக்காரங்க வேணும். 4 நாள் தன்னோட குப்பையை அவங்க எடுத்துகிட்டு போகலன்னா வீடு நாறிடும்ங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு குப்பைக்காரங்களை அவங்க மதிக்க மாட்டாங்க. இன்னொன்று, தான் வீட்டில் டாய்லெட்டில் செப்டி டேங்கில் இது நிறையுது அப்படின்னா, கழிவு நிறையுதுன்னா அதை அள்ளிட்டு போகிறதுக்கு கழிவு நீர் வாகனத்தில் வர்ற செப்டி டேங்க் கிளீனர் வேணும். ஆனால் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இன்னொன்று, தன்னோட பெற்றோருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, நடக்க முடியாமல் போகுது, பெட்லேயே படுக்கையாக கிடக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸோ கேர்டேக்கரோ வேணும். ஆனால் அவங்கள மதிக்க மாட்டாங்க. அடுத்து, தன்னோட பெற்றோர் இல்லை தன் வீட்டில் யாரோ ஒருத்தங்க இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு காரியம் பண்ணுறதுக்கு வெட்டியாக வேணும். ஆனால் அவங்கள மதிக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான வேலையான குப்பை அள்ளுறது, இந்த மாதிரி மலம் தொட்டி மலம் க்ளீன், செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறது, ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறவனை பார்த்துக்கிறது, கேர்டேக்கிங் பண்ணுறது, வெட்டியான் கடைசி இறுதி சடங்கு பண்ணுறது, இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனோட அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், வேலைகள். இந்த வேலைகள்லாம் பண்ணக்கூடிய வேலை வேணும் உனக்கு. ஆனால் அவங்க உனக்கு வேண்டாம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு தேவையான நான் எடுத்துக்குவேன், ஆனால் அவன் வேண்டாம் அப்படின்றத சொல்ல வரீங்க. நல்ல ஆழமாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 வேலையும் இல்லாட்டி நீங்கள் வாழ முடியாது, வாழ்க்கை நடத்த முடியாது. இதை நல்லா ஆழமாக உங்கள் ஆள் மனசில் புரியுற மாதிரி பதிச்சுக்குங்க. குப்பை அள்ளுறவங்களோ, இல்லை செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறவங்களோ, இல்லை கேர்டேக்கிங் பண்ணுறவங்களோ, இல்லை வெட்டியான், அதாவது உங்கள் உடலை இறுதி சடங்கு, உங்கள் பெற்றோருக்கோ இல்லை வேண்டியவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணுறவங்களோ இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நடைபெறாது. ஆழமாக இந்த வேலைன்னு மட்டும் இது இல்லை. முடி வெட்டுறவங்க, வீடு சுத்தம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க வேலைகள் இருக்குது. இந்த வேலைகள்லாம் கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கு அதிகபட்ச சகிப்புத்தன்மை வேணும். அவங்கெல்லாம் கடவுள்களுக்கு நிகராக பார்க்கப்படணும். அவங்கள வணங்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு மரியாதை நீங்கள் கொடுக்கலாம் கூட, அவங்களுக்கு தேவையான ஊதியம், தேவையான சாப்பாடு, வந்தாங்கன்னா தண்ணி குடிக்கிங்களா, மதித்து அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இது அடிப்படை, ரொம்ப ரொம்ப இயல்பு. எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் சமமான மரியாதை கொடுத்தாகணும். இதுக்காகத்தான் அந்த காலத்தில் பெரியாரும் சரி, இல்லை அவர் போல இருக்கிற தலைவர்களும் சரி போராடி இருக்காங்க. இந்த மாதிரி தீண்டாமைக்கு எதிர்த்து தான் போராடிட்டாங்க. மறுபடியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மூட நம்பிக்கையை எதிர்த்து போராடணும்னா நீங்கள் அறிவியல் பேசுகிறீங்க, சயின்ஸ் பேசுகிறீங்க, இவ்வளோ வளர்ந்துருச்சு, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பேசுகிறீங்க. அதே ஆள் தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு ஒரு குப்பாளன்ற வாரானா மதிக்கிறது இல்லை, ஒரு ஃபுட் டெலிவரி பண்ண வாரானா மதிக்கிறது இல்லை, அவன் கேர்டேக்கிங் பண்ண வராங்கன்னா மதிக்கிறது இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் மதிக்காமல் அவங்கள ரொம்ப ஏளனமாக பார்க்குறீங்களோ அதே ஆள் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு பெட்டில் படுக்கும்போது உங்கள் கூட நிற்பான். அப்போ தெரியும் அவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. அப்படி உதவிக்கு நிற்கிறவன் தான் கடவுள். நீங்கள் பெருசாக நினைக்கிற உங்கள் நண்பர்களோ, அப்பா அம்மாவோ, இல்லை கொலீக்ஸ்ன்னு சொல்கிறீங்களே அவங்க கூட வேலையாட்கள், அவங்களோ, உங்கள் மனைவியோ, குழந்தைங்களோ நிற்க போகிறது இல்லை. நீங்கள் யாரை ஏளனப்படுத்தி, யாரோட வேலையை ஏளனப்படுத்துனீங்களோ அவங்க தான் நிற்க போகிறாங்க. என்னால் ஏற்றுக்க முடியுது. அதாவது சகிப்புத்தன்மை ஓரளவுக்கு கூட குறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அந்த வேலையாட்களுக்கு அந்த வேலை பண்ணுறதுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படுது. ஏற்றுக்க முடியுது என்னால். ஓகே, அவங்களுக்கு நம்மளும் சுத்தபத்தமாக இருக்கும்னு நினைக்கிறோம், அதனால் நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட விலகி இருக்கிறோம், எல்லாமே என்னாலையும் உணர முடியுது. ஆனால் ஓரளவுக்கு தான் அந்த சகிப்புத்தன்மை. அவங்களே அவங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னா நீங்கள் அனுமதித்து அவங்களுக்கான சாப்பாடோ தண்ணியோ அவங்களுக்கு தேவையான உதவிகளோ பண்ணி தான் ஆகணும்.
அவங்க இருந்தால் தான் நம்ம சமூகம் இயங்கும். நீங்கள் சமூகம்னு சொல்கிற சொசைட்டி என்ன? ஒரு ஆடை கலாச்சாரம் வந்து வளர்ந்துருச்சு, நம்ம வந்து பெரிய அறிவியல் விஞ்ஞானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக அடிப்படை மனிதத்துவத்தை வந்து நம்ம மறுத்துட முடியாது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மிருகங்கள் தான். நமக்கு ஏதோ வந்து அறிவு வந்துருச்சு, அதனால் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோம், கீழே உள்ளவங்கெல்லாம் மதிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணமே தப்பு. அப்படி ஒரு இதே வரக்கூடாது. யாராக இருந்தாலும், ஒரு நாயாக இருந்தாலும், கல்லாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், பாம்பாக இருந்தாலும் வணங்கணும் அப்படின்றத கலாச்சாரத்தில் நம்ம பிறந்திருக்கோம். இது ஒரு ஆன்மீக பூமி. ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்ல தான் போகிறேன். இது ஒரு ஆன்மீக பூமி. அறிவியல் வளர்ந்துட்டு அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்களையோ நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த கலாச்சாரத்தையோ நம்ம வந்து தூக்கி தூர வைக்க முடியாது. நம்ம எதுலேருந்து வளர்ந்து வந்தோமோ அதுக்கு மரியாதை செலுத்தணும். யார் மூலமாக இருந்தனோ அதுக்கு மரியாதை செலுத்தணும். யார் கூட இருக்குமோ மரியாதை செலுத்தணும். எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா பொருட்களுக்கும், எல்லா நபர்களுக்கும் நம்ம தேவையான உரிய மரியாதையை வழங்கித்தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா இறைவன் சொல்லப்படுற அந்த காட் பார்ட்டிக்கல், காட் வந்து எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நீங்கள் சொல்லவே முடியாது இந்த ஒரு பொருள் வந்து இறைவன் கிடையாதுப்பா, இந்த ஒரு பொருளுக்குள்ள வந்து எதுவுமே கிடையாது, சக்தியே கிடையாது, இதில் இறைவன் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒரு பொருளை உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள பொருள் தன்மையில் உள்ள எல்லாத்துலேயுமே இறைவன் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு குச்சியாக இருந்தாலும் சரி, கம்பாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, ஒரு புறாவாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சமமான மரியாதைன்றோட மதிப்பு கொடுத்தாகும். வணங்கணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரத்தில் உள்ளது. இப்படி பண்ண முடியும்னா கூட அதுக்கான மதிப்பு நீங்கள் கொடுத்தே ஆகணும். நான் அறிவியல் விஞ்ஞானி வளர்ந்துட்டேன், நிறைய பேர்கள் நான் பார்க்குறேன், ஒரு உச்சகட்ட பதவியில் இருந்துட்டு வராங்க. நிறைய நான் போகிற கிளைண்ட்ஸ் வீடுகளையும் பார்க்குறேன். ப்ரொஃபஸராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க, சயின்டிஸ்டாக இருக்காங்க, அப்படின்னு நிறைய எக்கச்சக்க உயர்ந்த பதவிகள் அடைய முடியாது. நம்ம சொல்லவே முடியாது இவ்வளோ தூரம் எப்படி போனாங்கன்னு. அப்படி இருக்கிறவங்க கூட பணிவாக நம்ம பண்ணுற வேலைகளுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் நன்றி, தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அவ்வளோத்துக்கு உயர்வாக இருக்கக்கூடியவங்களுக்கே நன்றி அப்படின்றது ஒரு இயல்பு அப்படின்றத அவங்க புரிஞ்சு உணர்ந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேலைன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் கீழே இருக்கவங்கள ஏளனமாக பேசுகிறதோ ஏளனமாக நினைக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எல்லா உயிர்களையும் ஒன்றா தான் பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய இயல்பு, அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் அது ஏதோ வாயில் வந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய உணர்வு, நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன். நன்றி.